என் பேர் சத்யசீலன். நாம் தமிழர் கட்சி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி ஐடி விங் மாநில துணைச் செயலாளராக இருக்கேன். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் நமக்கு கொண்டு வந்ததுனால பல்வேறு குளறுபடிகளுக்கும் மத்தியில் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 19/12/2025 இன்றைக்கி வாக்காளர் விரைவு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் எல்லா அரசு அலுவலர்களும் சரி, மற்றபடி எல்லா கட்சி பிரமுகர்களும் சரி, சரியான முறையில் ஒத்துழைப்பு தந்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம என்னதான் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக நமக்கு இது முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட இப்போ நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறலை அப்படின்னா ஃபார்ம் 6 கொடுத்து நம்ம மறுபடியும் உள்ளே இணைச்சிக்கலாம், நம்மளுடைய பேரை இணைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதை நம்ம ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். நம்ம பேர் வரலையே, நமக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் நம்ம ஃபார்ம் 6 ஒன்று கொடுத்து நம்ம மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதனால் பொதுமக்கள் இது குறித்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டு நடந்த தவறுகள் எல்லாத்தையும் மறந்து நம்மளுடைய ஒருவேளை நம்ம ஃபார்ம் கொடுக்காம இருந்தாலோ அல்லது நம்மளுடைய பேர் விடுபட்டு இருந்தாலோ மறுபடியும் நம்ம ஃபார்ம் 6 கொடுத்து மறுபடியும் நம்மளுடைய பேரை இணைச்சிக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பாக வேண்டுகோள் வைக்கிறாங்க. நன்றி. மாவட்ட நிர்வாகம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பான முறையில் உடனுக்குடனே அணுகுமுறை கொடுத்தாங்க. இன்டிமேஷன் தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனுடனே கடத்தினாங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சனைகளும் எதுவும் இல்லைங்க. மற்றபடி நமக்கு பிஎல்ஓஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். வீடு வீடாக அவங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு முடிஞ்ச அளவு அவங்களால எவ்வளோ தூரம் நம்ம ஃபார்மை மக்களிடத்தில் சேர்க்க முடியும், எஸ்ஐஆர் ஃபார்மை சேர்க்க முடியுங்கிறதுல முழுமையாக செயல்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் செயல்பாடு இருந்துச்சுங்க சார். இதற்காக வேண்டி பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.